வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மா இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம மார்க்ஸ் அப்டைன்டு டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் 8 செமஸ்டர் இருக்குமே. சப்போஸ் அது வந்து இயர் பேட்டர்னாக இருந்தால் இயர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பழைய பேட்டர்ன் மாதிரியே இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதற்குரிய விளக்கம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் மார்க்ஸ் அப்லோடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எங்கள் காலேஜில் சிஜிபிஏ தான் தருவாங்க செமஸ்டர் வைஸ். ஸோ எப்படி நாங்கள் மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறது சொல்லி கேட்டுருக்கேன். அதற்கு ஒரு நண்பர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்வர்யா முருகேசன் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன் யுவர் மார்க் ஷீட் தெர் வில் பி columns for maximum mark and secured mark. First add all the maximum mark and the add secured mark. For example, first sum maximum practical and theory mark. அதே மாதிரி add all maximum mark, ரெண்டு சம் சேர்த்து 1300. ஓகேவா? then add both 1 and 2. then maximum mark will be 1400 and plus 1300, 2700. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளும் இதை வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி எழுதியிருக்கிறோம். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக வந்து 750 மார்க்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. 6 சப்ஜெக்ட் தியரி ப்ராக்டிக்கல் சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ சப்போஸ் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நமக்கு கிடையாது அப்படின்னா, நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்களோ அதற்குரிய டோட்டல் மார்க் மட்டும் நீங்கள் எடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எடுங்க. ஸோ மார்க்ஸ் அப்டைன்டு டோட்டல் மார்க்ஸ். ஓகேவா? அதே மாதிரி செமஸ்டர் 2 எடுத்துக்கோங்க. அதில் மார்க்ஸ் அப்டைன் டோட்டல் மார்க்ஸ். இது வந்து சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போது ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 700 + 750. ஓகேவா? இது வந்து மார்க்ஸு டோட்டல். அடுத்து அப்டைன்டு மார்க்ஸ் வந்து 680 + 700. அப்போ எவ்வளோ வரும்? 1380. இது வந்து 1450. அப்போது நீங்கள் பார்க்கணும், 1380 டிவைடட் பை 1450. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயருடைய மார்க். இதே மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கொடுத்துருக்கோம். தேர்ட் செமஸ்டரில் இவ்வளோ மார்க் அப்டைன்டு 720, டோட்டல் 800. ஃபோர்த் செமஸ்டரில் அப்டைன்டு 690, டோட்டல் மார்க் 750. இந்த மாதிரி செமஸ்டர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மார்க் இருக்கும். செமஸ்டர் 5ல் வந்து அப்டைன்டு மார்க் 700, டோட்டல் மார்க் 750. 6th செமஸ்டரில் அப்டைன்டு மார்க் 680, டோட்டல் மார்க் 700. 7th செமஸ்டரில் அப்டைன்டு 720, டோட்டல் 800. 8th செமஸ்டரில் அப்டைன்டு 690, டோட்டல் 750. ஸோ அப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் தனித்தனியாக நீங்கள் ஒரு ரஃப் பேப்பரில் ரஃப் நோட்டில் எழுதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? டோட்டல் மார்க் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டிக்கிடும். அதனுடைய பர்சன்டேஜ் தேவைப்பட்டால் அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் சரிபார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். இதை வந்து எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் சேமாக இருக்கும்போது கவுன்சிலிங் டைமில் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணப்படலாம். ஓகேவா? அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்து தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ மார்க் இருக்குதோ கரெக்டாக அதை கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேட்ட நீங்கள் கொஸ்டினுடைய விளக்கம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் 17th. இன்னும் ஒரு 1 வீக்கில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனாக கண்டிப்பாக சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்ளை குயிக். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு இது போடுறோம் லிங்க். அதில் வந்து எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதை எழுதி பாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.